கேட்கல. பிள்ளைகள் அதுக்கு உதாரணம் வேணுமே. விளக்குக மட்டும் விளக்க சொன்னா அது அப்படியே வேணுமே பிள்ளைகள். இப்ப அக ஆசாரம்னா உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது தானே. அப்ப அது என்னன்னா புற ஆசாரம்னா என்ன அதுக்கு விளக்க வேணும். அதை எழுதுனீங்களா? உதாரணம் எழுதல டீச்சர். இப்ப அதை எழுதி கொடுங்க பாப்போம். அக ஆசாரத்துக்கு உதாரணங்கள் முதலாவது போடுங்க. அக ஆசாரத்துக்குரிய உதாரணங்கள்: மனதிலே இறை பக்தியோடு வாழுதல், மனதிலே குற்றமான எண்ணங்களுக்கு இடம் கொடாது நல்ல சிந்தனையோடு நல்ல பண்புகளோடும் நல்ல நடத்தையோடும் வாழுதல். இது கேட்பாங்கம்மா. அக ஆசாரத்துக்கு உதாரணங்கள், புற ஆசாரத்துக்கு உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க. அதுல அக ஆசாரத்துக்கு மனதிலே இதுல இருக்கு, ஸ்கிரீன்ல பார்த்துக்கொள்ளுங்க. மனதிலே குற்றமான எண்ணங்களுக்கு இடம் கொடாது நல்ல சிந்தனையோடு நல்ல பண்புகளோடும் நல்ல நடத்தையோடும் வாழுதல். புற ஆசாரத்துக்கு என்னது? உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல், வீட்டு சூழலை தூய்மையாக வைத்திருத்தல், சுத்தமான உணவுகளை அருந்துதல், விதிப்படி பூசை செய்தல். இது புற ஆசாரம். நான் சொன்னது ஆசாரத்தின் இரு வகைகளை குறிப்பிட்டு விளக்க சொன்னேன். அதுல நீங்க அக ஆசாரம்னு சொன்னா உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அதுல நீங்க எழுதுவீங்க என்னது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதோடு போட்டுட்டு மனதிலே இறை பக்தியோடு வாழுதல், மனதில் குற்றமான எண்ணங்களுக்கு இடம் கொடாது நல்ல சிந்தனையோடும் நல்ல பண்புகளோடும் நல்ல நடத்தையோடும் வாழுதல். புற ஆசாரம்னு போட்டுட்டு என்ன எழுதுவீங்க? உடம்பை அதாவது புற ஆசாரம்னு சொல்றது இதோட உடலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப அதுல நீங்க போடுவீங்க உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல், வீட்டு சூழலை தூய்மையாக வைத்திருத்தல், சுத்தமான உணவு அருந்துதல், விதிப்படி பூசை செய்தல். இதெல்லாம் இதுக்கு வரும்? புற ஆசாரத்துக்கு வரும். ஓகே டீச்சர். அடுத்தது சரீரம் பற்றி ஆறுமுக நாவலர் கூறுவது யாது? என்ன சொன்னாரு? இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என்று கூறியுள்ளார். சைவ நாட்பாதங்களை குறிப்பிடுக. சொல்லுங்க, என்ன சைவ நாட்பாதங்கள்? சைவ நாட்பாதங்கள் என்ன சைவ நாட்பாதங்கள்? சரியை கிரியை யோகம் ஞானம். சைவ நாட்பாதங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம். சரியா? ஓகே டீச்சர். அவ்வளவா வினாக்கள்? சரி, நாங்க அவ்வளவுதான் பார்த்தோமா? அப்ப ஓம் டீச்சர் அவ்வளவுதான் பார்த்தேன். அப்ப இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்க்கலையா நாங்க? இந்த அற உணர்வு எல்லாம் அற உணர்வு இறை உணர்வே பார்க்கல. அற உணர்வு படிச்சிட்டோம் டீச்சர். படிச்சிட்டோம். அதுல பாருங்க, அற உணர்வுன்னு சொல்றது என்னன்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது தர்மம் தான் அறம்னு சொல்ற நேரம் தர்மத்தின் வழி நிக்கிறது தானே பிள்ளைகள். ஏன்னா அப்ப அதுல நாங்க பாக்குற நேரம் நாங்க உள்ளத்துல தூய்மை இது எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அப்ப அதுல கடவுளை வழிபடுற முறையை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. எவ்வாறு கடவுள் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல பாருங்க சொல்றாங்க, நாங்க ஒழுக்கம் இல்லாது கடவுளை வணங்கும் போது அந்த வழிபாட்டுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க மனதுல ஒழுக்கம், அதாவது எங்க நடத்தையிலையும் இருக்கணும், எங்கட உள்ளத்திலையும்
நல்ல ஒழுக்க பண்புகள் இருக்கணும். அப்படி இருந்து நாங்க இறைவனை வணங்கும் போதுதான் அந்த அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார். மனதுல எல்லா குற்றமான எண்ணங்களையும் வஞ்சனையும் குரோதத்தையும் வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நாங்க எவ்வளவு தான் கடவுளுக்கு கொட்டி கொடுத்தாலும் கடவுள் அதை ஏற்றுக்கொள்றது இல்லைன்னு சொல்லப்படுகிறது. நாங்க தூய்மை மனம் உள்ளம் தூய்மையோடு எதை செஞ்சாலும் கடவுள் ஏற்றுக்கொள்வார். எதை செஞ்சாலும் நாங்க கடவுளுக்காக உள்ளத்தோட உள்ள தூய்மையோட அன்போட நாங்க செய்யற எந்த வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லப்படுது. நாங்க இறைவனு கொட்டி கொட்டி கொடுக்கணும்னு சொல்லல. சரியா? இப்ப அதுலயும் சொல்றான் பாருங்க, நமது சமயம் அகத்திலே அன்பு நீதி ஒழுக்கம் இது கட்டாயம் இருக்கணும் ஒரு மனிதன் கிட்ட. அப்படியெல்லாம் இருந்துகிட்டு வெறுமனே பூவும் பொருள்களையும் வச்சு நாங்க செய்கிற வழிபாட கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரியா? அகத்திலே அன்பும் நீதியும் நிறைந்தது இன்றியமையாதது இறை வழிபாட்டுக்கு கட்டாயம் இருக்கணும் உள்ளத்துல. சரியா? அப்ப அதையும் பாக்குறாங்க, சொல்றாரு இறைவன் நாங்க எல்லா வஞ்சக குணத்தையும் வச்சுக்கிட்டு வணங்கும் போது அந்த பூசையை இறைவன் பார்த்து சிரிக்கிறார்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசர் அழகா பாடி இருக்காரு அதுக்கு. ஏன்னா பொக்கம்னு சொல்ற நெய்ல பாருங்க, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சினுள்ள இறைவனை நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எல்லா சமயத்திலையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பொக்கும் பொன்னார் சடை புண்ணியன் இறைவன். பொக்கும்னு சொல்றதுல பொய் பிள்ளைகள். பொக்கம்னு சொல்றது பொய். அப்ப பொய்ய மனசுல வச்சுக்கிட்டு நீரும் பூவும் கொண்டு இறைவனை கொண்டு போய் வழிபடுறதுல இறைவன் ஏற்றுக்கொள்றார் இல்ல வெட்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? ஆறுமுகனாவலர் சொல்றாரு. அப்ப அன்போட வழிபடுங்க, நீதியா இருங்க, ஒழுக்கத்தோட இருங்க. அப்படி நீங்க வணங்கும் போது இறைவன் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. சரியா? சரியாப்ல? அடுத்து பாருங்க, இறைவனுக்கு நாங்க சாத்த வேண்டிய 8 பூக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அட்ட புஷ்பங்கள் இறைவனுக்கு சாத்த நாங்க பலப்பையா கலர் கலரா இறைவனுக்கு பூவை கொண்டு போய் வைக்கலாம். ஆனா இறைவன் ஏற்றுக்கொள்கின்ற 8 வகையான பூக்களை சொல்றாங்க பாருங்க. கொல்லாமை. சரியா? உயிர்களை கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, உண்மை, தவம், அன்பு. இதுதான் இறைவன் ஏற்றுக்கொள்கின்ற 8 புஷ்பம்னா பூத்தானே 8 பூக்கள். இந்த பூக்களோட போயிட்டு நீங்க இறைவனை வழிபடுங்க, இறைவன் ஏற்றுக்கொள்வார். சரியா? அடுத்து சொல்றாரு விபுலானந்தர் சொல்றாரு, இறைவன் விரும்பின மலர்கள் 3 இருக்குன்னு சொல்றாங்க. இன்மலர்கள் 3. உள்ள கமலம், உள்ளம் பூமாரிக்கு இருக்கணும். கூப்பிய கை காந்தல், நாட்டவிழி நெய்தல். இது விபுலானந்தர் சொல்ற பூக்கள். இதுவும் கேட்பாங்க. விபுலானந்த இறைவன் உறக்கும் இன்மலர்கள் 3 எவை? விபுலானந்தர் சொல்ற இன்மலர்கள் 3 எவை அப்படின்னு கேட்பாங்க. அட்ட புஷ்பங்கள்னா என்னது? அட்ட புஷ்பங்கள் எவை அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அடுத்து நாங்க பார்த்தது இறைவனை வணங்குற சைவ நாட்பாதங்கள் பார்த்தோம் தானே. ஏன்னா சரியை கிரி யோகம் ஞானம்னு இருக்கு. அப்ப அதுல சரீரம் படிப்படியா இறைவனை எடுத்தோன்னு நாங்க இறைவனை காண முடியாது. எந்த ஒரு செயற்பாடையும் நாங்க படிப்படியாத்தான் அடையணும். ஏன்னா அதனுடைய இலக்கை அடைஞ்சு கொள்ளணும். அப்படி நாங்க இறைவனை வணங்குறதுக்கும் பல படிமுறைகள் இருக்கு. அதத்தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாங்க சொன்னோம். சரியைன்னு சொன்னா ஆரம்பத்துல உடலால நாங்க செய்கின்ற வழிபாடு. சரியா? எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் சரீரை. அடுத்து கிரியைன்னு சொல்றா இறைவனுக்கு அகப்புற பூசை செய்யற முறை. அடுத்து யோகம், அட்டாங்க யோக உருப்படிகளின் ஊடாக இறைவனை வணங்குறது. அடுத்து ஞானம், இறைவனை காண்ற நிலை. ஞானத்தின் 4 படிகள் இருக்கு. அந்த 4 படிகளின் ஊடாக இறைவனை நாங்க காணும் நிலை. அப்ப இதுல அட்டாங்க யோகங்கள்னு சொல்றது இயமம், நியமம், ஆசனம், பிரயாணம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. 8 இருக்கு யோகங்கள். சரியா? அதுல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது 2 பண்பு யோகத்தை. அட்டாங்க யோகத்துல 2 யோகங்கள். ஒண்ணு இயமம், மத்தது நியமம். இயமம், நியமம். அப்ப கேட்பாங்க. சரியா? இந்த அட்டாங்க யோகத்துல இயமம்னா என்னது,
நியமம்னா என்னது அப்படி கேட்கலாட்டி இயம பண்புகளை குறிப்பிடுக இல்லாட்டி நியம பண்புகளை தருக அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்ப இதுல பாருங்க, இயமம் என்றால் கொல்லாமை, களவு செய்யாமை, வாய்மை, பிற பொருளுக்கு ஆசைப்படாமை, ஐம்பொறி அடக்கம். இது இவ்வளவும் இயம பண்புகள். சரியா? அடுத்து நியம பண்புகள்னு சொல்றது தவம், தூய்மை, தத்துவ நூல்களை கற்று விளங்குதல், மன திருப்தி, தெய்வ சிந்தனை. இதெல்லாம் நியம பண்பு. பாட்டூல வார வினா. சரியா? இயம பண்பு நியம பண்பு என்னன்னு சொல்லி 2 புள்ளிக்குள்ள வினா. சரியா பிள்ளைய? அடுத்தது பாருங்க கடமை உணர்வு. ஏன்னா கட்டாயம் இங்க ஒவ்வொருத்தருடைய வயது மட்டத்துக்கு ஏற்ப கடமைகள் இருக்கு. வகுத்து தான் வச்சிருக்காங்க. அந்தந்த வயதுல என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமைகளை நாங்க சரிவர செய்யணும். கடமை தவறுதல் கூடாது. கடமை கட்டாயம். கடமைன்னு சொல்றது நாங்க செய்ய வேண்டிய எங்களுடைய கட்டாயம் இது. அப்ப அதை நாங்க எந்த சூழ்நிலையிலும் அந்த கடமை தவறுதல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒவ்வொரு பருவத்துக்கும் கடமைகள் இருக்கு. எங்கடையில இருக்குத்தானே ஒவ்வொரு வகையான வாழ்க்கையின் படிமுறைகள் இருக்குத்தானே. பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு நாங்க பார்ப்போம். கிரேட் 9ல இருக்கு. வாழ்க்கையின் 4 படிமுறைகள் என்னன்னா பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஏன்னா அப்ப இதுதான் நாங்க சொல்ல அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி பிரம்மச்சரியம்னா மாணவ நிலை, கிருகஸ்தம்னா இல்லற நிலை, வானப்பிரஸ்தம்னா துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை, சந்நியாசம்னா துறவு நிலை. இதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். மாணவ நிலை, இல்லற நிலை, துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை, துறவு நிலைன்னு எழுதலாம். வாழ்க்கையின் 4 படிமுறைகள். அப்படி இல்லாட்டி பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இது 2 முறையில எந்த முறையில எழுதினாலும் சரிதான் பிள்ளைகள். இது விளங்குச்சா உங்களுக்கு? வாழ்க்கையின் 4 படிமுறைகள். சரியா? அப்ப அந்தந்த கடமை அந்தந்த பருவத்துல அந்தந்த கடமைகள் இருக்கு. அதுகளை நாங்க கட்டாயம் செய்யணும். சரியா? அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க பாருங்க, இல்லறத்தில் வாழ்பவர்கள் அப்படின்னு சொன்னா கிருகஸ்த நிலையில இருக்கிறவங்க. சரியா? கிருகஸ்த நிலையில அதாவது தந்தையும் தாயும், இதுதானே கிருகஸ்த நிலைக்கு வார நிலை. சரியா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இல்லத்தில் வாழ்பவர்களை ஏனைய நிலையில் உள்ளவர்களுக்கும் துணையாக அமைகிறார்கள். தாயும் தந்தையும். ஏழைகள், அனாதைகள், நோய்வாய்ப்பட்டோர், முதியோர் என்று பல வகையாலும் இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டியது சகலரதும் கடமை. நீங்களும் செய்யலாம். அது தர்மம். அது புண்ணிய செயல்கள். இது வயது இல்ல. அந்த புண்ணிய செயல்கள் செய்யறதுக்கு வயது மட்டங்கள் இல்ல. அது எல்லாரும் செய்யக்கூடிய செயற்பாடுகள். சரியா? ஏன்னு சொன்னா அனாதைகள், மற்றது நோய்வாய்ப்பட்ட ஏழைகள், இவங்க எல்லாத்துக்கும் நாங்க எல்லா பருவத்திலையும் நாங்க செய்யலாம். சரியா? அடுத்து பாருங்க மாணவ நிலை. இதுதான் உங்களுக்குரிய நிலை. பிரம்மச்சரிய நிலைன்னு சொல்லுவோம் அல்லது மாணவ நிலைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த நிலையில இருக்கிற உங்களுக்கு பாருங்க, பெற்றோர், ஆசிரியர் முதலான பெரியவர்களுக்கு பணிந்து நடப்பதிலும், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதிலும், முறையாக கற்பதிலும் தவறுதல் ஆகாது. கட்டாயம் நீங்க அதைத்தான் பின்பற்றணும். பெரியவங்களை மதிச்சு வாழ்றீங்க. சரியா? நல்ல ஒழுக்க பண்புகளோட இருக்கிறீங்க. அடுத்து படிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கடமை. சரியா? அடுத்து பாருங்க, அரச உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் போன்ற தொழில்களில் இருக்கிறவங்க அத்த கடமைகளை சரியாக செய்யணும். எந்த நிலையிலுமே நான் கடமை தவறுதல் ஆகாது. அப்படி நான் கடமை தவறுனா அது பாவத்துக்கு கிட்டும்னு சொல்லப்படுகிறது. இதுதான் கடமை உணர்வு. கடமைனா என்னது? அப்ப எங்கட கடமை எந்தெந்த பருவத்துல இருக்கு அந்தந்த. சரியா? இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க சமுதாய உணர்வு. கட்டாயம் எங்களுடைய ஒவ்வொரு தேட்டையுமே சமுதாய உணர்வு இருக்கு. பொது நலம், சுயநலம் அல்ல, பொது நல பண்பு எங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா நாங்க கூடி வாழ்றோம், தனித்து வாழ்றவங்க இல்லையே. மனிதன்ட்ட ஒரு பண்பு இருக்கு, கூடி வாழ்ற பண்பு. மனிதனால தனித்து வாழ முடியாது.
ஒரு நாளும் மனிதனுக்கு தனித்து வாழ முடியாது. யாரோ ஒருத்தரை நம்பித்தான் இருப்போம் நாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நாங்க பிள்ளைகளா இருந்தா பெற்றோரை தங்கி இருப்போம். ஏன்னா பெற்றோரா இருந்தா எதிர்காலத்துல பிள்ளைகளை தங்கி இருப்பாங்க. இப்ப மாறி 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 ஒரு சுழற்சியினூடாக அது போய்க்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்ப இதுல சமுதாய உணர்வுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய பண்புகள்ல ஈகை ஒப்புரவுன்னு இருக்கு பிள்ளை. ஈகை ஒப்புரவுன்னு இருக்கு. அப்ப இந்த ஒப்புரவுன்னு சொல்றது, ஈகைன்னு சொன்னா ரெண்டுமே கொடுக்கிற பண்பு தான். ஈகைன்னு சொன்னாலும் தர்மம், கொடை. ஒப்புரவுன்னு சொன்னாலும் ஈகை, தர்மம், கொடைத்தான். கொடுக்கிறது, கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி கொடுக்கிறோம்னு சொன்னா, ஈகைன்னு சொன்னா தனி மனிதருக்கு செய்யற உதவி. எனக்கு மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா, உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஈகை. இதே நீங்க அதே சமுதாயத்துக்கு செஞ்சீங்கன்னா அது ஒப்புரவு. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு சொன்னா, ஈகை ஒப்புரவு ரெண்டுமே ஒரே சொல் தான், கொடுத்தல். ஆனா வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொன்னா, ஈகைன்னு சொன்னா எனக்கு மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா ஏண்ட தேவை அறிந்து, சரியா, எனக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவையை அறிஞ்சு நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா, தனி மனிதனுக்கு செஞ்சீங்கன்னா அது ஈகை. சாப்பாடு கொடுக்கலாம், இல்லாட்டி கல்வியை கற்றுக் கொடுக்கலாம், இல்ல எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறனால எனக்கு ஏதாவது ஒரு இதுல நீங்க சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யலாம், உடல் உறுப்புகள் தானம் செய்யலாம். ஏன்னா அப்படி தனி மனிதனுக்கு செய்யக்கூடியது இருக்கு. அதே மாதிரி சமுதாயத்துக்கு செய்யக்கூடியது இருக்கு. சமுதாயத்துக்கு இப்ப நீங்க அன்னதானம் வழங்குறீங்க, அடுத்து வேற என்ன செய்யலாம், மடங்களை கட்டி கொடுக்குறீங்க, கோயில்களை கட்டி கொடுக்குறீங்க. சரியா? அதெல்லாம் என்னதுன்னு சொன்னா ஒப்புரவுக்கு வரும். அப்போ ஒரு மனிதன்கிட்ட இந்த சமுதாய உணர்வு இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கு இருக்கணும். இப்ப இதுல ஒப்புரவு என்பது மற்றவர் மேல் அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழுதலே ஒப்புரவு. சரியா? அப்ப ஒருவருக்கொருவர் ஒப்புரவோடு வாழ்வதற்கு பயிற்சி அளிப்பனவாக எங்க சமயத்துல நிறைய இருக்கு. விரதங்கள் இருக்கு, பண்டிகைக்கு நிறைய விடயங்கள் இருக்கு உதவி செஞ்சு வாழ்றதுக்கு. சரியா? அடுத்து நாங்க தினசரி சொல்றோம், ஜீவகாருண்யம் மிக்கவர்களாக இருங்கன்னு தானே சொல்றோம். ஜீவகாருண்யம் சொன்னா உயிர்கள் மீது அன்பாக இருக்கிறது தான் ஜீவகாருண்யம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஜீவகாருண்யம் மிக்கவர்களாக இருக்கணும். அப்ப அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யறோம், தினசரி நாங்க என்ன செய்யறோம், ஒரு பிடி கையேனும் உணவு கொடுத்து யாவருக்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி உணவு. ஏன்னா பசுவுக்கு ஒரு வாயுரைன்னு சொன்னாங்க திருமந்திரத்துல. அப்ப பிற உயிர்கள் மீது கட்டாயம் அன்பு செலுத்தணும். அதனால நாங்க என்ன செய்யறோம், விரத காலங்களையோ பண்டிகை காலங்கள்லயோ நாங்க என்ன செய்யறோம், கொடுத்து உணவு உண்றோம், பகிர்ந்து உண்ணுறோம். சரியா? விரதத்துல நியதிகள்ல இருக்கு, தான தர்மம் செய்யுங்க அப்படின்னு. அப்ப விரதம் நாங்க மத்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கிறோம். அப்ப அதெல்லாம் அந்த சமுதாய உணர்வு ஒப்புரவுக்கு எடுத்து கூறப்படுகின்ற செயற்பாடுகள் தான். சரியா? அதே மாதிரி பாடசாலையில நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்றீங்க. சரஸ்வதி பூசையின் போது ஒன்றாக ஒற்றுமையாக கூடி செய்யறோம். கோயில்கள்ல திருவிழாக்கள் நடக்குது, திருவிழாக்கள்ல அன்னதானம்லாம் வழங்கப்படுது. தேரெல்லாம் இழுக்கிறீங்க பாருங்க. ஊர் கூடி தேர் இழுத்தல் ஒற்றுமையை வெளிப்படுத்துது. எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற பண்பு, ஒற்றுமையா ஒப்புரவோட இருக்கிறோம். சரியா? அப்ப சமயம் பல செயற்பாடுகளை எங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கு. சரியா? ஒப்புரவு செய்யுங்க, ஆனா பகட்டுக்காக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆடம்பரமா செய்யாதீங்க, மத்தவங்களுக்காக செய்யாதீங்க, நமக்காக அவங்களோட தேவையை அறிந்து நாங்க செய்யறோம். அது நம்ம 2 பேத்துக்கு தான் தெரியணும். சரியா? அப்ப நாங்க தான தர்மங்கள் செய்யும் போது அன்போட நாங்க செய்கின்ற தான தர்மங்களுக்கு தான் பலன் இருக்கு. நம்மிடையே வளம் பாருங்க, ஒற்றுமை உணர்வு சமுதாய பயனுடையதாக அமைய வேணும். வீண் ஆடம்பரங்களுக்காக அதிக செலவு செய்யாது. சமுதாயத்துக்கு இன்றியமையாத அறப்பணிகளில் ஒற்றுமையோடு ஈடுபடுதல் வேண்டும்.
கல்வி, கலை முதலானவற்றை வளர்க்கவும், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு நல்கவும் பொது நிறுவனங்களை அமைத்து பணியாற்றுதல் வேண்டும். இதுதான் சமுதாய ஒப்புரவுக்கு நான் சொல்றது. இதுல சொல்லப்படுகிறது பாருங்க, இன்னொன்னு சொல்றாங்க திருக்குறள்ல, ஊருருணி நீர் நிறைந்தாற்றே உளவாம் பேரறிவாளன் தெரு. ஊருருணி சொன்னா நீர்நிலை இருக்குன்னு வைங்க. ஊருணி நீர்நிலைகள். இப்ப குளம் இருக்கு, ஆறு இருக்கு. இதுல நான் மட்டுமா தண்ணி எடுக்கிறேன், எனக்கு மத்தவங்க யாரும் எடுக்க கூடாதா? அதுல எல்லாரும் தானே பயன்பெறாங்க. நீர்நிலைகள் சரியா? ஊருணி சொல்ல நீர்நிலைகள், குளம், ஆறு அப்படி நிறைய இருக்கு. அப்ப அது குளமா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், இதெல்லாம் சமுதாயத்துக்காக இருக்கிற ஒண்ணு. அப்ப ஒவ்வொரு மனிதனும் இந்த ஊருணியாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அந்த குளத்துல பல தேவைகளுக்காக பல மணி நீரை குடிக்கிறாங்க. பறவைகள் அதுல குடிக்குது, மிருகங்கள் வருது. அப்ப பலரும் அதுல பலன் பெற்றுக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு பேரறிவாளன், சரியா? பேரறிவாளன் சொல்றது தன்கிட்ட இருக்கிற செல்வங்களை கூடுதலாக வச்சு, அதாவது கல்வியை வச்சு கொண்டு அவன் தனது இதுல பேரறிவாளனாக இருக்கிறவர் ஒருத்தர் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு ஒப்புரவாளனாக இருக்கணும், சமுதாயத்துக்கு உதவுபவனாக இருக்கணும், ஒரு ஊருணி இதா இருக்கணும், பயன் தரும் மரமாக இருக்கணும். பேரறிவாளன் ஒப்புரவாளன் எப்படி இருப்பான்னு சொன்னா அவருடைய செல்வங்களை வறியவருடைய பசிய போக்குறதுல தான் தனது செல்வத்தை செலவழிப்பார். பேங்க்ல கொண்டு போய் வச்சுக்க கூடாது, அதுல புண்ணியங்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த புண்ணியம் எங்களுக்கு எங்க இருக்கா? பேங்கா? பசித்தவரின் பிணியை போக்க சொல்லியிருக்கு. பசித்தவரிட பிணி போக்குங்க, பசிய போக்குங்க. அதுதான் ஒரு ஒப்புரவாளன் சேர்த்து வைக்கின்ற பணம். அப்ப எப்பயும் நாங்க ஒப்புரவாளனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்றாங்க. மகேசன்னா இறைவன். மக்களுக்கு செய்யுங்க, அதுதான் கடவுளுக்கு செய்கின்றது. கடவுள் சொல்லல எனக்கு கொண்டாந்து இவ்வளவு கொடுங்க, நான் இவ்வளவு செய்யுங்கன்னு சொல்லல. உதவுங்க, ஒரு மத்த மனிதர்களுக்கு உதவுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கடவுள் இருக்கின்றார், ஒவ்வொரு உயிர்களையும் இருக்கிறாங்க. கடவுள் நேரடியாக வரமாட்டாரு. அப்ப மக்கள் சேவை மகேசன் சேவை. அப்ப கடவுளுக்கு போய் சேரும். அது உயிர்களுக்கு செஞ்சா கடவுளுக்கு போய் சேரும். அதையும் பாருங்க, நம்ம இவர் பாடியிருக்காரு. படமாட கோயில் பகற்றவர்க்கு ஒன்று மீயேல், நடமாட கோயில் நம்மவர்க்கு ஆங்கு ஆகா. நடமாட கோயில் நம்மவர்க்கு ஒன்று மீயேல், படமாட கோயில் பகற்றவர்க்கு ஆகா. திருமந்திரத்துல திருமூலர் பாடியிருக்காரு. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும், சரியா? அப்போ ஒப்புரவுனா என்ன? அது ஒரு ஒப்புரவாளன் எப்படி இருக்கணும், நாங்க எவ்வாறு தான தர்மங்களை செய்யணும், ஏன்னா இதுகளை பத்தி சொல்லப்படுது. இது விளங்குச்சா? அப்ப இப்ப தலைப்பு போடுங்க பாப்போம். ஏன்னா ஒரேடியா படிச்சுட்டு போனா அங்கிட்டு மறந்துடும். வினாக்கள் எழுதிக்கிட்டு படிப்போம். அற உணர்வு போடுங்க. நாங்க ஏற்கனவே எழுதியிருக்கோம், இறை உணர்வு வரைக்கும் எழுதியிருக்கிறோம். இன்னைக்கு அற உணர்வு. சரி கிரி ஒரு ஞானம் ஒன்னாவது நடக்குது. அறிவுணர்வு சரி. சரியா பிள்ளை? அற உணர்வு தலைப்பு போடுங்க. January.
இறை வழிபாட்டுக்கு கொஞ்சம் பிள்ளையர் எழுதிட்டீங்களா? ஆம் டீச்சர். ஐயோ, கொஞ்சம் மாத்துங்கம்மா. இறை உணர்வோடு வாழ்வதன் அவசியம் யாது? இறை உணர்வோடு வாழ்வதன் அவசியம் யாது? இறை வழிபாட்டுக்கு இறை உணர்வோடு வாழ வேண்டியதன் அவசியம் யாது? சரியா? அடுத்து, இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதவை என்று இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதவை என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவை யாவை? இல்லாட்டி எவை? குறிப்பிடப்பட்டுள்ளவை குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? எத்தனை இருக்கு? அடுத்து, எத்தனை இருக்குமா? கடைசி கேள்வி இருக்கா சொல்லுங்களேன். என்னம்மா? திரும்ப சொல்லலாம். கடைசி கேள்வி இருக்கா? திருப்பி ஒருக்காவா? இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதவை என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? இறை வழிபாடு பற்றி நாவுக்கரசர் கூறுவது என்ன? இந்த பாட்டுட வரிய எழுதிட்டு அதை விளங்கப்படுத்தினீங்கனாலும் சரி. அட்ட புஷ்பங்கள் என்றால் என்ன? அவற்றை குறிப்பிடுக. அட்ட புஷ்பங்கள் என்றால் என்ன? அவற்றை குறிப்பிடுக. ஓனராவா கொடுக்கணும்? இறைவன் உவர்க்கும் இன்மலர்கள் என்ன? இறைவன் உவர்க்கும் மலர்களாக விபுலானந்தர் குறிப்பிடுபவை யாவை? இறைவன் உவக்கும் மலர்களாக விபுலானந்தர் குறிப்பிடுபவை யாவை? அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன? அதில் முதலாவது இரண்டாவது பகுதிகள் எவை?
அட்டாங்க யோகம் என்றால் என்ன? அதில் முதலாவது இரண்டாவது பகுதிகள் எவை? படிச்சோம் ஸ்கூல்ல. இயமம் என்றால் என்ன? நியமம் என்றால் என்ன? தனித்தனியாவா? எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரே கேள்வியில் எழுதி விடைய வேற வேற எழுதினாலும் சரி, இல்லாட்டி இயம பண்பு. இயமம் என்றால் என்ன, நியமம் என்றால் என்ன தனித்தனியா போட்டீங்கன்னாலும் சரி. உங்களுக்கு ஏத்த மாதிரிக்க போட்டுக்கொள்ளுங்க. வாழ்க்கையின் 4 படிகளும் யாவை? வாழ்க்கையின் 4 படிகளும் யாவை? தம்பி வந்தாரா? சுகந்தம். ம். ஏன் வர சொன்னீங்களா? ம். வரல. ஒவ்வொருவரும் தத்தம் கடமையை செய்வனே செய்யாது விடுவதால் ஒவ்வொருவரும் தத்தம் கடமைகளை செவ்வனே செய்யாது விடுவதால் ஏற்படும் விளைவு யாது? வெஜ்ஜ கொண்டாந்தால வெஜ்ஜி மாணவர்களது கடமைகள் எவை? ஒப்புரவு என்றால் என்ன? ஊர் கூடி தேரிழுத்தல் என்பதன் பொருள் யாது? ஊர் கூடி தேரிழுத்தல் என்பதன் பொருள் யாது? ஹிஸ்டரி புக் இருந்துச்சு. அடுத்து இந்த பாடல் எழுதுங்க பிள்ளைகள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உளவாம் பேரறிவாளன். ஃபுல்லா இந்த அந்த பாடலை ஃபுல்லா எழுதுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு தானே? திருக்குறள்னு போட்டுக்கொள்ளுங்க பிராக்கெட்ல. அப்புறம் எந்த நூல்ல கூறப்படுதுன்னு தெரியாம போயிரும். கேட்கலாம்.
எந்நூலில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு. பொருள் யாது? பாட்டு எழுதிட்டு குறளின் பொருள் யாது? அடுத்தது, படமாட கோயில் பகற்றவர்க்கு ஒன்று மீயில். மேற்கோள் குறிப்போட்டு எழுதுங்க. அதுவும் திருமந்திரம் தான் பிள்ளைகள். திருமந்திர நூல். பிரக்கெட்குள்ள திருமந்திரம்னு போட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி கேட்கலாமே, படமாட கோயில் பகற்றவர்க்கு என்ற பாடல் யாரால் பாடப்பட்டது? இல்லாட்டி எந்நூலில் உள்ளது, எந்நூலில் கூறப்படுகிறது கேட்பாங்க பிள்ளைகள். திருமந்திரம்னு போட்டுக்கொள்ளுங்க. அப்ப திருமந்திரம் தெரிந்தானே, யார்ட திருமந்திரம்? மிதுரஞ்சன். திருமந்திரம் யார்ட? யார் பாடினது திருமந்திரம்? திருமூலர். திருமூலர். தெரியாட்டி போட்டு வச்சுக்கொடுங்க. சரியா? இப்பாடலின் பொருள் யாது? இப்பாடலின் பொருள் யாது? சரியா? இவ்வளவுதான் இது வரைக்கும் நான் படிச்சதுல உள்ள வினாக்கள். சரி, அப்படி அடுத்து பாருங்க, சமயத்துல உள்ள கலை உணர்வுகள். எங்க சமயத்துல கலைகள் இருக்கு, 64 கலைகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா 64 கலைகள். முத்தமிழ், இயலிசை, நாடகம், முத்தமிழ் இருக்கு. சரியா? அப்ப இது எப்படி எங்க சமயத்தோடு ஒன்றித்து போகுது அப்படின்னு நாங்க பாக்குறோம். சரியா? எங்களுடைய வாழ்க்கையோடு எப்படி இது ஒன்றித்து போகுது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு எங்கட நடராஜருடைய வடிவம். ஏன்னு சொன்னா அவருடைய அந்த நடனக்கலை, பரதம், அந்த இதற்குத்தானே அது கலைகள், நடன இதோட போகுது, கலைகளோட. அடுத்து நம்ம சரஸ்வதிய நாங்க கலைகளுக்கு அதிபதியாக சொல்லி நாங்க அதுக்கு நாங்க நவராத்திரி காலங்கள்ல அந்த சரஸ்வதி தேவியை நினைச்சு நாங்க விஜயதசமி அன்னைக்கு எல்லா கலைகளும் நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அதுவும் இருக்கு எங்களோட. சரியா? அடுத்து இது எங்களுடைய கலைகளை பத்தியே நான் கடவுளை பத்தி பாக்குறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலக்கியங்கள். இதுல ஒவ்வொரு கலைக்கும் நாங்க பார்க்கலாம். இலக்கியங்கள்னு பாக்குற நேரத்துல எங்க சமயத்துல உள்ள திருமுறைகள், இதிகாசங்கள், பல இலக்கியங்கள் இருக்கு. வேதம், ஆகமம், எல்லா இலக்கியங்களும் சமயத்துல இருந்து வந்ததுதான். சரியா? அப்ப இலக்கியம் எங்கடையில இருக்கு. அடுத்து பாருங்க, கட்டடம். கட்டடம்னு சொல்ற நேரம் கோயில் கட்டிட கலைகள், கோயில் கட்டப்பட்ட அமைப்பு முறை கட்டடக்கலைகளுக்கு வருது. அடுத்து சிற்பங்கள். எங்களுடைய நாங்க வழிபடுறோம் தானே சிற்பங்கள் எல்லாமே, திருவுருவங்கள், இறைவனுடைய திருவுருவங்கள், அதை நாங்கத்தானே செதுக்குறோம், நாங்கத்தானே செய்யறோம் எல்லாம். இந்த கலைகள் எல்லாம் மனிதனோட ஒன்றித்து இருக்கு பிள்ளைய. சிற்பம். அடுத்து ஓவியங்கள். ஓவியம், அந்த ஓவியங்கள், கதைகளை, புராண கதைகளை ஓவியங்களாக வரைஞ்சி நாங்க ஆலயங்கள் எல்லாம் காட்சிப்படுத்துறோம். ஓவியக்கலை. இசைக்கலை. எங்களுடைய இசையை நான் பார்த்தோன்னா கோயில நாங்க பாரு பஞ்ச புராணங்கள், தோத்திர பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே இசை. நடனம்னு சொல்ற நேரம் பரதக்கலை. அடுத்து நாங்க அதே நாட்டார் கலைகளுக்கு வர நேரத்துல
கூத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கலையும் வரும். கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, கூத்து எல்லாம் வருது. நடனக்கலை. நாடகம். நாடகத்திலயும் நம்ம கூத்தும் அதுக்குள்ள இருக்கலாம். அடுத்து நாடகம் சொல்ற நேரத்துல நாங்க ஒவ்வொரு புராண கதைகளையும் நாடகங்களாக நடிக்கிறோம். அப்ப இதெல்லாம் எங்க சமயத்தோட இருக்குது. கலைகள் எங்கட சமயத்தோடு ஒன்றித்து மனித வாழ்க்கையோடு இணைந்து காணப்படுது. சரியா? அப்ப கலைகள் என்னன்னா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு. இலக்கியம், கட்டடம், சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம். இது உதாரணத்துக்கு கொடுத்த கலைகள். அதை விட 64 கலைகள் இருக்கு எங்கடையில. சரியா? அப்ப அந்த கலைக்கு தான் நாங்க இறைவன், அதாவது கலாரூபமாக, நாத ரூபமாக நடராஜரை உதாரணத்துக்கு காட்டுறோம். இது கேட்பாங்க. இறைவனின் நாத ரூபமாக விளங்கும் வடிவம் நடராஜ வடிவம். சரியா பிள்ளையர்? படிக்கிற நேரம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பிள்ளையர், இந்த கலைகள் எவ்வாறு இருக்குன்னு பாருங்க. இறைவன் வீட்டு இருக்கின்ற திருக்கோயில் கட்டடக்கலைக்கு வருது. தெய்வ திருவுருவங்கள், சிற்பங்கள், அங்க வரையப்பட்ட ஓவியங்கள், வழிபாட்டின் போது பாடப்படுகின்ற திருமுறை பாடல்கள், வாத்தியங்கள், இசைக்கருவிகளுக்கு வருது. அடுத்து ஆடல்கள், அடுத்து அலங்கார கலைகளை பாருங்க. அலங்கார கலைகள்ல நீங்க இறைவனை அலங்காரம் பண்ற முறைகளை பார்த்திருக்கீங்களா? எவ்வகையான அலங்காரங்கள் இறைவனை அலங்காரப்படுத்துறாங்க. சரியா? அதுல பூவால் அலங்காரப்படுத்தாங்க, பஞ்சகவ்யங்கள், அது பலவித அலங்காரங்கள் இருக்கு இறைவனுக்கு. சரியா? அதே மாதிரி நிவேதன பொருட்கள், இது எல்லாம் கலைகளோட தான் வருது. அடுத்து நாங்க என்ன சொல்றோம்? கலையின் தெய்வமாக சரஸ்வதி தேவிய சொல்றோம். நடராஜ வடிவத்தையும் சொல்றோம் பரதத்துக்கு. அப்ப இதெல்லாம் எங்க வீட்டோட இருக்கா இல்லையா? எங்கட கலைகளோட இருக்கா மனிதனுடைய? அடுத்து பாருங்க, நம்ம வீட்டுல நாள்தோறும் நாங்க என்ன செய்யறோம்? வீட்டு வாசல்களை கோவலம் போடுறோம், மாக்கோலம். இந்த மாக்கோலம் வந்து எங்க கலைகளோட இருக்கு. அதோட எங்கட ஜீவகாருண்ய செயலும் அங்க இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க அரிசி மாவுல தான் கோலம் போடணும். அப்ப அந்த நேரம் அத வந்து குருவிகள், எறும்பு இதுகெல்லாம் சாப்பிடுது. அப்ப அந்த ஜீவகாருண்யமும் அங்க இருக்கு. சரியா? அப்ப அது தர்மமாக அறப்பண்புகளுக்கும் அந்த கோலம் எங்களுக்கு மையமா இருக்கு. அப்ப இந்த கலைகளை வச்சுக்கொண்டே எங்களுடைய மக்கள் என்ன செஞ்சுறாங்க? வாழ்க்கையும் நடத்தி வராங்க. சிற்பிகள் இருக்காங்க, கட்டடக்கலைகள் இருக்காங்க, ஆடல் பாடல்கள் எல்லாம் மனிதன் தொழிலாகவும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த கோயில்கள் தான் ஆரம்ப காலத்துல இந்த கலைகளை வளர்க்கும் ஒரு நிறுவனமாக இருந்துச்சு. சரியா? இப்ப சமயம் பெரும் பங்கு வகிக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில. விளங்குதா? அப்ப கலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையும், கலையும் சமயமும். தலைப்பு சிறு குறிப்புகளுக்கு தூக்கி போட்டு விட்டுருவாங்க அப்புறம். இது சரியா? அப்ப எழுதணும் அதை வச்சுக்கிட்டு, இந்த பாயிண்ட்ஸ்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மனித வாழ்க்கையோடு கலை இருக்கு. கலையுணர்வு, சமயமும் கலையுணர்வும். தலைப்பு சிறு குறிப்பு போட்டா எழுத தெரியுமா? ம் சிறு குறிப்புன்றப்ப எத்தனை வரைக்கும் எழுதணும்? ஏன் பிள்ளை? அடுத்து பாருங்க, கல்வி. சமயத்துல எவ்வகையான கல்வி இருக்கு? நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம் தானே? இப்படி வைங்க. என்ன பிள்ளை? நாங்க ஏற்கனவே படிச்சோம். என்னது? அறிவுடைமைனா என்னங்கிறத பார்த்தோம். அப்ப அறிவுடைமையை பத்தி சமயம் சொல்லுதா இல்லையா? முழுக்க முழுக்க சொல்லுது அறிவை பத்தி தான். மனிதனுடைய அறிவாற்றலை பத்தி தான் சமயம் வலியுறுத்திக்கிட்டே வருது. ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்விய போதிக்கின்ற நிறுவனமாக இருந்ததே ஆலயங்கள் தான். குருகுல கல்வி. அந்த குருகுல கல்வியிலையும் கலைகள் தான் போதிக்கப்பட்டுச்சு. பிறகுதான் நாங்க சமயமும் கலைகளும் தான் ஆரம்ப காலத்துல போதிக்கப்பட்டுச்சு. குருகுல கல்வியில முனிவர்களால ஆசிரமங்கள், கோயில்கள்ல வச்சு. அப்ப பிரதான இடம் எங்க இருக்கு? சமயத்துல தான் இருக்கு கல்விக்கு. சரியா? அப்ப அறிவு நாங்க ஏன் படிக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையாகத்தான் நாங்க படிச்சோம். கல்வி வந்து அதுக்குத்தான் இருக்கு. எங்களோட அறிவுக்கும்
எங்களோட வாழ்க்கைக்குமாக நாங்க கல்வியை கற்கின்றோம். அந்த வகையில பிரதான இடம் சமயம் தான் வகிக்குது. இப்ப இந்த அறிவுன்னு நாங்க சொன்னது என்னது, எங்களோட வாழ்க்கையை நாங்க சிறந்த முறையில வாழ்றதுக்குரிய பாதை, இதைத்தான் நாங்க அறிவுடைமைன்னு நாங்க பார்த்தோம். அப்ப அந்த உலகத்துல நாங்க எவ்வாறு வாழணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் அறிவு. பத நூல்களூடாக நாங்க பெற்றுக்கொள்கின்றோம், அனுபவங்களூடாக பெற்றுக்கொள்கின்றோம். அத ஒரு நிறுவனங்கள், இப்ப பாடசாலைகளாக இருக்கலாம், ஆரம்ப காலங்கள்ல கோயில்களும் தர்மா இதுகளும் தான் இருந்துச்சு. இந்த பாருங்க, திண்ணை பள்ளிகள், கோயில்கள், ஆசிரமங்கள், இதுல தான் போதிக்கப்பட்டுச்சு, அறக்கல்வி தான் போதிக்கப்பட்டுச்சு. அத நினைவு கூறும் முகமாகத்தான், இப்ப அப்படி இல்ல தானே, இப்ப கல்வி சிஸ்டம் எல்லாம் மாறி போயிருக்கு தானே. ஆனா அத ஞாபகமூர்த்தும் முகமாகத்தான் நாங்க எங்க போறோம், ஞாயிற்றுக்கிழமைகள்ல அறநெறி பாடசாலைகள். ஆனா நாங்க போறது இல்ல, அறநெறி பாடசாலைகளுக்கு போயிட்டு படிக்கிறது இல்ல. ஏன்னா அப்ப அந்த ஞாபகார்த்தமாக நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்க, நமது சமயத்துல இலக்கியங்கள், இலக்கியங்கள் எல்லாம் அறிவுடையவங்க அது எழுதப்பட்டது தானே, அவங்க அறிவை வச்சு கொண்டு தானே எழுதுனாங்க. அப்ப அந்த இலக்கியங்களும் என்னத்துக்கு எழுதப்பட்டுச்சு, மனிதரை வழிபடுத்துறதுக்காக எழுதப்பட்டது தான் இலக்கியங்கள். மனிதனுக்கு அறிவை கொடுக்கறதுக்காக, மனிதனை வழிபடுத்துறதுக்காக எழுதப்பட்டவை இலக்கியங்கள். அறிவுள்ளவர்களால எழுதப்பட்டது. சரியா? அது சமயம் சார்ந்ததாக இருந்துச்சு. இப்ப புராண இதிகாசங்கள் எல்லாமே அவ்வாறு தான், மனித வாழ்வை வளம்படுத்துறதுக்குரிய எழுதிய இலக்கியங்கள் தான். இப்ப சமயம் கல்வியை வழங்குறதுல பெரிய ஒரு பங்கை வகிக்கின்றது. இதுல சொல்றாங்க பாருங்க, இன்னொரு பிள்ளை, கல்வியின் பயன் உயர்ந்த தொழிலையும் செல்வத்தையும் ஈட்டுவது மாத்திரம் அல்ல, பணிவையும் பிற உயர் பண்புகளையும் என்ன செய்யறோம் நாங்க அந்த தராத கல்வியால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன்கிட்ட பணிவு இருக்கணும். பணிவுங்கிறது மிக பெரிய ஒரு இது ஒண்ணு. பணிவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை உயர்த்தும்னு சொல்லப்படுகிறது, பணிவுங்கிற பண்பு. இவ்வளவு படிச்சிருந்தும் பட்டம் பெற்றிருந்தும் வேலைல பணிவு இல்லாட்டி, பண்பு இல்லாட்டி வேலை இல்ல. கல்விக்கும் நாங்க பற்ற கல்வி எங்களுக்கு மதிப்பு கிடைக்கணும்னு சொன்னா பண்புள்ளவர்களாக இருக்கணும். அதே பண்பும் பணிவும் உள்ளவன்கிட்ட கல்வி இருந்தா அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அப்ப அதுலயும் இறை உணர்வை ஏற்படுத்தாத கல்வியால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க. இறை உணர்வு இருக்கணும். அத திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, கற்றதனால் ஆய பயனின் கொள்வார் வாளறிவன் நற்றார் தொழார் எனி, திருக்குறள்ல கூறியிருக்காரு. படிங்க, படிச்ச கல்வியை வச்சுக்கட்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாகும், இறை பக்தி உள்ளவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளுங்க, அதுதான் அறிவுடைமை. அதத்தான் கல்வி கற்றுக் கொடுக்குது. அப்ப கல்வியும் சமயமும் எவ்வாறு ஒன்றிணைத்து இருக்குது, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விளங்குச்சா? அப்ப அடுத்த தலைப்பு போடுங்க. கலை உணர்வா? ஆமா, சமுதாய உணர்வு படிச்சோம். கலை உணர்வு, கலை உணர்வு போடுங்க. கண்டிப்பா. சைவ சமயத்தில் காணப்படும் கலைகள் எவை? உதாரணம் தருக, கலைகளுக்கு உதாரணம் கொடுங்க. டீச்சர் கேள்வி கொஞ்சம் திரும்ப சொல்லிடுமா? சைவ சமயத்தில் காணப்படும் கலைகள் யாவை?
அம்மா அறையில இன்னும் குடிச்சா சரிச்சனே விடுங்க. நேரம் தங்க குடிச்சா கலையின் அதிதேவதை யார்? ஓ ஓ அப்பமா அப்பமா ஆ? அம்மா கூட அது ஒரு பிளேட்டு கீரை பிளாக்கா வேணும். கலைகளின் அதிதேவதை யார்? இறைவனின் நாத ரூபமாக விளங்கும் வடிவம் எது? இறைவனின் நாத ரூபமாக விளங்கும் வடிவம் எது? எமது சமயத்தோடு கலைகள் இரண்டர கலந்தவை. எமது சமயத்தோடு கலைகள் இரண்டர கலந்தவை என்பதனை உதாரணம் தந்து விளக்குக. இது பெரிய வினா பிள்ளைகள். இதுக்கு விளக்கம் நிறைய வேணும். சரியா? அதுக்கு ஒவ்வொரு கலைகளையும் நீங்க குறிப்பிடுவீங்க, அதுக்கு உதாரணங்கள் கொடுப்பீங்க. அடுத்து அன்றாட தினசரி நாங்க என்னென்ன கலை உணர்வுகளை கைக்கொள்றோம் அதுகளெல்லாம் வரணும். அதுகளுக்கு பார்த்தலுங்க. நாங்க கோயில்ல கோயில கட்டுறது கட்டடக்கலை அந்த மாதிரி தரேன். அடுத்து முன்னைய காலங்களில் கல்வி நிலையங்களாக விளங்குபவை யாவை? முன்னைய காலங்களில் கல்வி நிலையங்களாக விளங்குபவை எவைன்னு போடுங்க. மலைமாரி வருமா இருக்கு. குருகுலமும் தற்காலத்தில் சமய கல்வியை வழங்கும் நிறுவனம் எது? கல்வி பற்றி திருவள்ளுவர் கூறும் கருத்தை விளக்குக. கல்வி பற்றி திருவள்ளுவர் கூறும் கருத்தை விளக்குக. திருவள்ளுவர் கூறும் கருத்தை விளக்குக.
முடிஞ்சா சரியா பிள்ளைகள்? இவ்வளவுதான் வினாக்கள். 2ஆம் பாடம் முடியுது. முடிச்சிட்டோமா? முதலாவது பாடம் முடிச்சு 2ஆம் பாடமும் முடிஞ்சு. 2ஆம் பாடத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டீச்சர். ஈஸ்வரன், மதுரஞ்சன். யாரு? எனக்கு ஒரு டவுட் ஈதல்னா ஒருத்தருக்கு செய்யறது, அப்புறம்னா ஒரு சமுதாயத்துக்கு செய்யறதா? சரி பிள்ளைகள். முடிப்போமா அப்ப? வினாக்களுக்கு இப்படி எழுதிக்கிட்டு அடுத்த கிளாஸ்ல வாங்க. சரியா? டவுட் இருந்தா ஓகே கேளுங்க. ஓகே டீச்சர். ஓகே முடிப்போம் டீச்சர். பிள்ளைகள். குட் நைட். யூனிட் எக்ஸாம் டீச்சர். நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாடம் முடிப்போம் பிள்ளைகள். வச்சுட்டு பார்ப்போம். ஓகே டீச்சர். குட் நைட் பிள்ளைகள். குட் நைட் டீச்சர். தேங்க் யூ குட் டீச்சர். பை. நைட். குட் நைட்.